சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் எப்படியோங்க? இனி வரக்கூடிய காலங்களையாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமான வாழ்க்கையை அமைய தெய்வங்களோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டுங்க. இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, நரக வாழ்க்கை முடிய போகுதுன்னு. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. இந்த ஒரு நபரை மட்டும் நம்பாம இருந்தான்னு எப்போ என்ன நடக்குனே தெரியாத மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போறதே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நிறைய பிரச்சனைகளை அடுத்தடுத்து வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் அதீத நம்பிக்கை கொண்டவங்க. ஸோ கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு பலன் தரக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான், அதாவது சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தபடியாக வலிமையான கிரகமாகவும் ராகு கேது வலம் வர்றாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் வலம் வர்றாரு. அதுவும் நவ கிரகங்களினோட தளபதினே இவரை சொல்லலாம். பூமிக்காரகன் அங்காரகன்னு பேர் கொண்ட நீதியை நிலைநாட்டக்கூடிய இவர் யாருங்க? இவர் வர்றாரு. இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது. அடடா பரவாயில்லையேம்மா, குரு பகவான் தான் நல்லது செய்வார்னு நினச்சா செவ்வாய் பகவான் கூட நல்லது பண்ணுவார் போலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தாங்க தப்பு இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜாதகத்தில் வலுவான நிலையில் இல்லை, வீக்கான நிலையில் இருக்காருன்னு வைங்க, அவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கை ஒருத்தவங்க ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு வர்றாங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்க்குறப்போ சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காரு, அவரோட பார்வை எங்கே இருக்குதுன்னு பார்க்குற மாதிரி தான் செவ்வாய் பகவானை நாங்கள் பார்ப்போங்க. அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இவரால் நல்லது நடக்குது எப்படின்னா, ஒரு கெட்டவன் நமக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது துலாம் ராசி படக்கூடிய துன்பத்தை பார்த்துட்டு நம்மளை அடிக்க வந்தவனே ஆறுதல் சொல்லிட்டு போகிற மாதிரி தான் செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மற்ற கிரகங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பும் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தையும் பார்த்து கொஞ்ச நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ணுறேன்ப்பா அப்படின்னு உட்காந்துருக்காருங்க. அடுத்த வர்ற நாட்கள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். குறிப்பாக பண ரீதியாக மன ரீதியாக, ஓகேங்களா? ஸோ இப்போ என்னங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த மாதம் இந்த வரக்கூடிய நாட்கள்ல இருந்து செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றமாகி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே. இந்த சிம்மத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்தில் பொருளும் கோடீஸ்வர யோகத்தையும் லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொட்டி கொடுக்க போகிறாருங்க. கேட்கவே நல்லா இருக்குது. நிஜமாக என் வாழ்க்கையில் இது நடந்தால் சந்தோஷம்தான், உன்னை தேடி நன்றி சொல்லுவோம் அப்படின்னு இப்போ துலாம் ராசிக்காரங்க யோசிப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். காரணத்தோடு தான் நான் சொல்கிறேங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது தெரியுங்களா? செல்வாக்கு, வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய இடம், குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலையும் சரி மதிப்பு மரியாதை உயரக்கூடிய இடம். எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகளும் மரியாதைகளும் தேடிக்கிட்டு வருங்க. இதே மாதிரி கலைத்துறையில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலே சரி, செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால கலைத்துறையில் இருக்கவங்க ஏராளமான நன்மைகளை பார்க்க போகிறீங்க. அதாவது சுக்கிர பகவான் ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது சுக்கிர பகவான் இந்த ஜூன் மாதத்துலேருந்து ரிஷப ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் வருமானம் அதிகமாகுங்க. அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா
பேச்சையே தொழிலாக கொண்ட அதிகாரத்தோடு சார்ந்த வார்த்தைகளை அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி இனிமையான வார்த்தைகளை பேசவே உங்களுக்கு காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக்குவீங்க. ஒட்டுமொத்தமாக அற்புதமான காலகட்டமாக அடுத்த 45 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்க்க போகுதுங்க. தொழில் முறையில் நல்ல மாற்றம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே உங்களோட சேவைகளை தேடிக்கிட்டு வருவாங்க. இருக்கக்கூடிய இடத்துலையே பேர், புகழ், பதவி, பணம் எல்லாமே கொட்ட போகுது. உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும், லாபம் அதிகரிக்கும். தொழிலில், வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அபரீதமாக இருக்குங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க. இதோட 2ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களில் இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதே மாதிரி உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். ஓடி போனவங்களும் 9ல் குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓடி போனவங்க கூட திரும்பி ராஜ்யத்தை ஆளும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடியது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குங்க. அது நமக்கு ஒன்றுமே தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்க. அங்கே ஒரு சிம்மாசனத்தை போட்டுட்டு வாப்பா அதை ஆட்சி செய்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஒரு சிம்மாசனத்தை போட்டு உங்களுக்கு ஆள வைக்க போகிறாருங்க. ஆளுத காலம் எல்லாமே போச்சு, இனி ஆட்சி தான். இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. புதுசாக பொருட்கள் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனம், சொத்து பத்து, வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, இப்படி எல்லா வகையிலையுமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடையக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இதோட குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள், சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல வரன் தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை அமையுங்க. இதோட சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. கூட பிறந்தவங்க விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா துலாம் ராசிக்காரங்களே செவ்வாய் பகவான் நல்லது பண்ணுறாரு. ஆனால் செவ்வாய் பகவான் எந்த உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் தெரியுங்களா? உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் தாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களையும் நன்மைகளையுமே வாரி வழங்கி கொடுத்தாலும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாருங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்கள் உடன்பிறப்புகளாலேயே தடைப்படும். அவங்க பண்ண தப்பு தண்டாவுக்கெல்லாம் நீங்கள் போய் கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன் அவங்களே உங்களை எதிரியே நினச்சி நிறைய இடங்களில் சண்டை சச்சரவுகளை கொண்டு சேர்ப்பாங்க. பார்த்து உஷாராக இருங்க. உடன்பிறப்புகள் கிட்ட அப்பப்போ கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் அதுவும் கிடையாதுங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய அண்ணனோ தம்பியோ 2வது வகையிலையோ 3வது வகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்காளி பங்காளி ஏதாவது ஒரு வகையில் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நேர காலம் கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளோட உறவுகளால் நம்மளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உஷாராக இருங்க. இதோட வருமானத்தில் உயர்வு ஏற்படுது. இதோட கடன் வாங்கி இருந்தீங்கன்னா முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறுவீங்க. கடன் முழுசாக அடைச்சிருவீங்க. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்க போகிறீங்க. புதிய வேலையை தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்க போகுதுங்க. பாராட்டுகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து தடைகள் நீங்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணால் கூட சரி, மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணவரவுகள் அதிகமாகுங்க. முன்னேற்றமான காலகட்டம். அதே மாதிரி வேலையில் வணிகத்தில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபம் கிடைக்குதுங்க. முன்னேற்றம்
அதிர்ஷ்டம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதோடு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்த்தா கூட சரி, பணியிடங்களில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது. இதோட உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதோட கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற போகிறீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக துலாம் ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு. இது நாள் வரைக்கும் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த உறவுகளுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுசாக தீரப்போகுதுங்க. செவ்வாய் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மட்டும் துலாம் ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊரே பேசக்கூடிய அளவுக்கு இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு கிடைக்கும். அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது, ஏதாவது விஷயங்கள் இருக்குமா, அதை நான் எப்படி சமாளிக்கணும், எந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன். ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மாதம் தான் இனி வரக்கூடிய இந்த மாதங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து குவிய போகுது. அது எப்படிமா, எங்களுக்கெல்லாம் நல்லது நடந்தா உலகமே அழிஞ்சிரும் போல, நாங்களும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா, துலாம் ராசி வந்து சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள், 9 பாதங்களை கொண்ட துலாம் ராசிங்க. ராசியோட அதிபதி சுக்கிரன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும். இதோட உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. இதையும் வச்சு பார்க்குறப்போ எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சமசப்தம பார்வையில் பார்க்குறாருங்க. குருவோட பார்வையும் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் 2 சுபகிரகமும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஏற்றம் இருக்குங்க. தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகுது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுங்க. ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேருமே இணைஞ்சு உங்க ராசியை பார்க்குறாங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க. நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்குங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் இருக்கு. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா விதமான சொத்துக்களோ, பணங்களோ, ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ, பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கானதாகவே தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் தந்தையோட மூலமாக வாய்ப்புகள் வரக்கூடிய, லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க. ஏறுங்க. ஒட்டுமொத்த என்னடா இவ்வளவு நல்லது நடக்கும்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்துருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது. 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. புதனோட குருவும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷ அமைப்புங்க. நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமாக உண்டாக போகுங்க. இதோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு போகிறப்போ புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து பார்க்குறாரு. புத்திர பிராப்தம் இருக்குங்க. இதனால தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 5ஆம் மட்டத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு. குருவோட பார்வையும் சேர்ந்து வருது. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால
நல்ல ஏற்றமான காலம் வந்து இதுதான். அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனசளவுலேயோ உடல் அளவுலேயோ உறவுகள் வகையிலையோ குடும்ப வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க, சூரிய பகவானோட கதிர்பட்டு விலகின பனி போல் எல்லாமே மறைஞ்சு போகுங்க. அதுவும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால செல்வாக்கு அதிகமாகும். நிறைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். இது தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். இதோட உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும். அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னாக்க அந்த இடத்துல தாங்க, துளசி செடியில் தான் நம்மளோட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. ஸோ அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும், தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும், பண வரவு அதிகமாகுங்க, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கூடுதல்லையும் சரிங்களா, மிகுந்த வெற்றி கிடைக்கும், திருமண யோகம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க. எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்தில் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்திட்டா போதும், காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். எதிர்பாராத பண தேவை உண்டாகுங்க. ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் பணவரவு வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன், வீண் அலைச்சலும் வந்து போகும், வீண் பகையும் உண்டாகலாம். இதனால் எதை செஞ்சாலும் சரி, யார்கிட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரிங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலையோ நட்பு வட்டாரத்திலையோ அக்கம் பக்கத்துலேயோ எந்த இடத்துலையோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பணம் வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்து வரும். கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. புதிய நபர்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறது வாங்கிறது எல்லாமே ரொம்ப உஷாராக இருங்க. எதை பேசி வந்தாலும் சரிங்க, பேச்சில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க. நிதானம் தேவை. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருங்க. யார் என்ன செஞ்சாலும் சரிங்க, துலாம் ராசி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா, இவங்க எல்லாருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. ஸோ நம்மளோட பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதீங்க. நீங்களும் அழகாக சமாளிச்சிடலாம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க. ஏன்னா காரியமே கெட்டு போயிடும். கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல தகவல் வருங்க. கிடைச்சிருக்காத சொத்துக்கள், நீங்கள் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த சொத்துக்களை அடைகிறதுல தடைகளை தாண்டி அதை கிடைக்க போகுதுங்க. உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதனால் மேலே இருக்கவங்க கிட்ட பகை பாராட்ட வேணாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப பார்த்து சூதானமாக போகணுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை வந்து சீர் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா திடீர்னு நமக்கு செலவு வரும். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே போல் அரசியல் தொழிலில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும். எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோடு செய்வீங்க. தொழிலில் வந்து வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய சிக்கல்களை இப்போ தீர்க்க போகிறீங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசி மட்டும்
தோற்று போகவே மாட்டீங்க. ஏன்னா சாதுர்மையாக பேசி சமாளிக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதத்தில் வேலை செய்யுங்க. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுதுங்கிறத பொது பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்குரிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். துலாம் ராசினாவே மற்றவங்களோட துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு இது வரைக்கும் யோகமான நாட்கள் தான். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாங்க. பணவரவு அதிகரித்து கொடுக்குறாங்க. செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்து தடைகளை விலக்கி வைக்கிறாங்க. முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை பெருக்க வழிகாட்டுறாங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், உணவு இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குதுங்க. சேமிப்பு அதிகமாகுது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதே மாதிரி குருவோட பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால சனி ராகு இவங்களால் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை கொடுது. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்க தவம் இருந்தவங்களுக்கு அது நிறைவேற போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. பெரிய மனுஷங்களோட சந்திப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது.